அரவண்டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இர்ஃபான் வியூஸ் அப்படிங்கிற ஒரு தரங்கெட்ட தற்கூரி நேற்று ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாரு. அதை பற்றி நம்ம வீடியோவில் ரொம்பவே விலாவரியாக பேசியிருந்தோம். எனக்கு மட்டும்தான் அது பார்க்கும்போது கோபமாக இருக்குது அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் பல பேர் அதை எதிர்த்து விமர்சனத்தை பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே தைரியமாக விஷயங்கள் பேசியிருந்தாங்க. பட் யூடியூபர்ஸ் யாருமே பெருசாக அதை பற்றி பேசவே இல்லையே. ஏன்? ஒரு பக்கம் இர்ஃபானுக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அது காரணமாக பல பேர் இர்ஃபான் செய்யக்கூடிய எந்த விஷயங்களும் பேசாமல், உதாரணத்துக்கு நம்ம மதன் கௌரிலாம் இருக்கிறார் இல்லையா, ஒரு பெரிய அதாவது இந்தியாஸ் நம்பர் 1 இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிக்கிறார். அவரே சொல்லிக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் மற்ற விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. பெரிய புலனாய்வு புலி மாதிரி தன்னை அவர் நினச்சிக்கிட்டு எல்லாமே விக்கிபீடியாவிலேருந்து எடுத்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன். விக்கிபீடியான்னு ஒன்று இல்லைன்னா மதன் கௌரி இல்லை, சரிங்களா? லேவியாத்தானை வச்சே 100 வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காப்புல. இப்படி இருக்க ஒரு ஆள் ஏன் இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் முக்கியமாக இர்ஃபானை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை? இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் இப்போது நேற்றுல இருந்து இர்ஃபானை பற்றி பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இர்ஃபானுடைய நெருங்கிய நண்பர் இருக்கார் இல்லையா, பாலிமர் சேனலு, ஆஸ் யூஷுவல் இர்ஃபான் பண்ண விஷயங்களை போட்டு கிளின்னு கிழிச்சிருக்கிறான். அவன் மட்டும் பண்ணலை, சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. இந்தியன் முஸ்லீம் லீகினுடைய கட்சி, இந்தியன் முஸ்லீம் லீக் தான் நினைக்கிறேன், தடா ரஹீம் அவர்கள் அவரும் ஒரு இஸ்லாமியர் தான், இர்ஃபானும் ஒரு இஸ்லாமியர் தான், பயங்கரமாக போட்டு தாக்கியிருக்கிறார். விஜே பார்வதி சும்மா செருப்பை கழட்டி அடிக்காத குறையா கேட்டுக்கிறாங்க. இப்போ எப்படின்னா, ஒரு கூட்டம் இர்ஃபானை எதிர்க்கக்கூடிய கூட்டம் ஒன்று இருக்கு. இர்ஃபானை எதிர்க்கிற ஒரு கூட்டம் இர்ஃபானை பற்றி வீடியோ போட்டோம்னா அது பார்க்குறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. சில பேர் இர்ஃபானுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இர்ஃபானை எதிர்த்து பேசுகிறவங்க மேலெல்லாம் வன்முறையை தூவுறது, அநாகரிகமான வார்த்தைகளை பேசுறது. பார்வதி மேலே அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, பார்வதி தன்னுடைய ட்விட்டர் பேஜில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. என்ன அதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் பெரிய ஜமீன் பரம்பரை, இவர் காரை விட்டு இறக்கவே மாட்டார், நல்லது பண்ணுறவங்க ஒய்ஃப் மேலே அவ்வளோ இது இருக்குன்னா ஒய்ஃப் எதுக்கு கூட்டிகிட்டு போனீங்க அப்படி இப்படின்னு சரமாரியான கேள்விகளை கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவில் அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறாங்க. ரத்தன் டாட்டா அவர்களை பற்றி படிங்க, அவரெல்லாம் எவ்வளவோ செஞ்சுருக்காரு, இது வரைக்கும் அவர் செஞ்ச எதையுமே மக்கள் மத்தியில் சொன்னது கிடையாது. நம்ம என்ன பெரிய ரத்தன் டாட்டான்னு நினைப்பா? அதாங்க இந்த திடீர் பணக்காரனுங்களாம் இருக்கானுங்களா, ஐயோ அப்பா அவனுங்க பண்ணுற அலப்பறை இருக்கே, தமிழ்நாடு எங்கே போக போகுதோ அப்படின்ற மாதிரியான ரியாக்ஷனை பார்வதி அவர்கள் வெளிப்படையாகவே வச்சுருக்கிறாங்க. முதல்ல பார்வதிக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இதில் நிறைய பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதியை போய் அபியூஸ் பண்ணுறது. இர்ஃபான் கூட பார்வதி சேர்ந்து எடுத்த வீடியோவை போட்டு, நீ கூட தானே ஓசிசோருக்கு போனேன். இந்த தற்கொலைகள் முதல்ல ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். பார்வதி இர்ஃபானை தேடி போல, இர்ஃபான் தான் பார்வதியை தேடி போய் பார்வதியை தன்னுடைய வீடியோவுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாப்புல. ஓசிசோரு திங்கிறது யார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணலை, பொதுவாகவே இர்ஃபானை எதிர்க்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லார் மத்தியிலும் இப்போ இர்ஃபான் பண்ணுறது ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு விளம்பரம். அதை பற்றி பேசுனா ஒரு கும்பல் என்ன சொல்லுதுன்னா, பாத்தியா இர்ஃபானை வச்சு ஒரு விளம்பரத்தை தேடுறானுங்க. இர்ஃபானை வச்சு விளம்பரத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லைடா. இர்ஃபான் அப்படிங்கிற ஒரு பையன் தொடர்ச்சியாக தவறு மேலே தவறு பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனை நோக்கி அரசாங்கமும் அதிகாரிகளும் எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். முதல்ல நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இர்ஃபான் கடந்து வந்த பாதை 3 போலீஸ் கேஸில் இருந்து இந்நேரம் அவன் ஜெயிலில் இருக்கணும். ஆனால் 3 பெரிய சம்பவங்களை பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே சுதந்திரமாக ஒருத்தன் திரிகிறான் அப்படின்னா அது இர்ஃபான் மட்டும்தான். முதல் கேஸே மிகப்பெரிய கேஸ், ஹிட் அண்ட் ரன். இவன் எவ்வளோ கொடூரமான மனபுத்தியை கொண்டவன் அப்படிங்கிறது இப்போதான் யோசிக்கும் போது தான் நமக்கு புரியுது. நான் சொல்கிற மாதிரி முதல் கேஸ் ஹிட் அண்ட் ரன்னு, பையனை ஒன்றுமே பண்ணலை, விட்டாங்க. அடுத்து குழந்தையினுடைய ஜெண்டரை ரிவீல் பண்ணது, அதுவும் உள்ளே போக வேண்டிய கேஸ் தான், விட்டாங்க. அடுத்து ஹாஸ்பிட்டலில் அங்கே குழந்தை பிரசவ வார்டில் இவர் போயிட்டு தொப்புள் கொடியை கட் பண்ண 3வது மிகப்பெரிய சர்ச்சை. இப்போ ரீசெண்டாக ஒரு டாக்டர் ஒரு குழந்தையினுடைய ஜெண்டரை ரிவீல் பண்ணார் அப்படிங்கிறதுக்காக டாக்டரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் அதை வீடியோவாக எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி அதன் மூலமாக பணம் சம்பாதிச்ச ஒருத்தனை வெளியில் திரிய விட்டுருக்கு இந்த அரசாங்கம். அடுத்து தொப்புள் கொடியை கட் பண்ணால் ஒன்றும் பண்ணலை, ஹிட் அண்ட் ரன். இது வரைக்கும் அந்த கேஸ் மூடியிருப்பாங்க. அதில் என்ன நடக்குது ஏது நடக்குது நமக்கு எதுவுமே தெரியாது. முதல்ல இர்ஃபான் போட்ட இந்த வீடியோ, இர்ஃபான் ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாப்புல. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இந்த மாதிரி அவங்கக்கிட்ட ரொம்ப ஹாஷாக நடந்துக்கிட்டேன் அப்படின்றதுல பல பேர் சொல்கிறீங்க, எனக்கு அது புரியுது, அந்த நேரத்தில் நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன், அதனால தான் நான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு
கமெண்ட்டை போட்டு பின் பண்ணியிருக்கிறான். இவ்வளவுதான் இவனுடைய ஜனநாயகம். உண்மையாவே நீ அந்த வீடியோவில் நீ செஞ்ச ஒரு விஷயத்த நினைச்சு நீ வருந்துற அப்படின்னா நீ என்ன பண்ணியிருக்கணும்? வீடியோவை டெலீட் பண்ணியிருக்கணும். இது வரைக்கும் அந்த வீடியோ டெலீட் செய்யப்படலை. ஏன்? அந்த வீடியோ இருந்துச்சுன்னா 1 லட்ச ரூபாய் இவனுக்கு வரும். ஏன்னா இப்பயே 9 லட்சம் வியூஸை கடந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ இர்ஃபானை திட்டுறதுக்காகவே அந்த வீடியோவை பல பேர் பார்க்குறாங்க. அது எப்படியும் 1 மில்லியன் அடிக்கும். 1 மில்லியன் அடிக்கும் போது கிட்டத்தட்ட அவனுக்கு 80,000 1 லட்சம் வரைக்கும் ஒரு வீடியோவுக்கு வரும். அந்த வீடியோவுக்கு வரும். அந்த 1 லட்ச ரூபா தனக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோவை டெலீட் பண்ணலை, ப்ரைவேட்டில் போடல, அப்படியே வச்சிருக்கிறான். ஏன்னா அவ்வளவுதான், சாரி கேட்டேன், இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? நீங்கள் சொன்னால் நான் டெலீட் பண்ணிடணுமா அப்படின்ற ஒரு ஆணவம், ஒரு தெனாவட்டு. இந்த வீடியோ மட்டும் இல்லை, பல வீடியோவில் இவர் பெரிய லார்டு லபக்குதாஸ்ன்னு நினச்சிக்கிட்டு, அதான் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் பாருங்க, பிறக்கும் போதே காரில் தான் பிறந்த மாதிரி, என்னமோ மன்னர் பரம்பரை மாதிரி, யூடியூப்னு ஒன்று இல்லைன்னா எங்கே போயிருப்பேனே தெரியாது. இந்நேரம் எந்த கம்பெனியில் எங்கே யமங்கில வேலை செஞ்சுக்கிட்டு 10,000 5,000 சம்பாதிப்போனோ தெரியாது. யூடியூப்னு ஒன்று இருக்கிறதுனால வாழ்க்கை நல்லா இருக்குது. ஸோ அந்த வீடியோவை டெலிட்டும் பண்ணலை. இவன் உண்மையாகவே வருந்துறானா? அந்த வீடியோனுடைய இன்டென்ஷனே நீங்கள் பாருங்களேன். அங்கே யாசகம் வாங்கக்கூடிய மக்களை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இவனுடைய முழு இன்டென்ஷனாகவே இருக்குது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீ அந்த வீடியோவில் ப்ரோமோன்னு ஒன்று போட்டிருக்க பாரு. அந்த ப்ரோமோ, பொதுவாக ப்ரோமோ எதுக்காக போடுவாங்க? அந்த வீடியோனுடைய ஒரு ஆர்வத்தை கூட்டுவதற்கு, அந்த வீடியோனுடைய ஒரு கண்டென்ட் இதான் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் ப்ரோமோ போடுவாங்க. முன்னாடி ஒரு நிமிஷத்துக்கு அந்த மக்களை இவன் திட்டுறது, அந்த மக்கள் வர்றது, வாங்குறது, அந்த ஒரு பிஜிஎம் போடுறது, இதை தான் காட்டியிருக்கான். அப்போ அந்த வீடியோவில் நீ என்ன மெசேஜ் கன்வே பண்ண வர? நாங்கள் நல்லது செய்ய போனோம், ஆனால் அங்கே போன இடத்துல மக்கள் இந்த மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணுறாங்க. ஏன்னா மக்கள் இந்த மாதிரி இருக்காங்க, ஏன் இவ்வளோ அசிங்கமாக பண்ணுறாங்க? வீடியோ முழுக்க அந்த மாதிரியான ஆபாசமான வார்த்தைகள், ஓத்தா அப்படின்ற வார்த்தைகளை சரளமாக பேசுகிற, அவன் இவனு பேசுகிற, அசிங்கமாக இல்லையா, அறிவு இல்லையான்னு கேட்குற, உள்ள உன் பொண்டாட்டி பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு என்னமோ மேலே கைப்பற்றுச்சாம அருவருப்பா அப்படி ஒரு மூஞ்ச வைக்கிறாங்க. இவன் கெட்டது பத்தாதுன்னு இப்போலாம் அந்த பொண்ணு அவன் மனைவியை கூப்பிட்டு போயிட்டு அந்த மனைவிக்கும் இப்போ கெட்ட பேர், அந்த பொண்ணையும் போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. இவன் எனக்கு தெரிஞ்சு இவன் பார்த்துருப்பான், நம்ம வீடியோஸ் சரியாக போக மாட்டேங்குது, மக்கள் பார்க்க மாட்டாங்கன்றதுனால மனைவியும் கூட சேர்த்துக்கிட்டு இப்போ எல்லாம் கமெண்ட்ஸில், அந்த வீடியோலேயே சில பேர் கமெண்ட்ஸில் இது இர்ஃபானுக்காக வந்த கூட்டம் இல்லைடா, ஆலியாவுக்காக வந்த கூட்டம்டா அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி இர்ஃபான் போய்கிட்டு இருக்காப்புல, அப்கிரேட் ஆகிட்டு இருக்காப்புல. காரை விட்டு இறங்கி இவர் பொறுப்பாக கொடுத்துருக்கணும். ஆனால் அதை பண்ணாமல் காருக்குள்ளேயே உக்காந்துக்கிட்டு அந்த மக்களை பின்னாடி ஓடி வர வச்சு, இது எவ்வளோ பெரிய தவறான ஒரு முன்னுதாரணம். இதுக்கு முன்னாடி பிரியாணி கொடுத்துருக்குறான், அதுலேயும் அதே மாதிரி தான் காருக்குள்ளே உட்காந்தே கொடுத்துருக்குறான். ஏன் அது கீழே இறங்கி போய் கொடுக்கறதுக்கு என்ன உனக்கு கேடு வந்துருச்சு? என் கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு வீடியோ இல்லை, பின்னாடி ஏதோ ஒரு ஆன்ட்டியை கூப்பிட்டு வந்த நீ ஒரு கேமராமேனை கூடவே கூப்பிட்டு வந்திருக்கலாமே. அவன்கிட்ட நீ கொடுத்தீங்கன்னா நீ போகிற வர இடத்துக்குலாம் நாய் மாதிரி பின்னாடியே வரப்போகிறான், நீ இறங்கி போய் அழகாக கொடுத்துட்டு வந்திருக்கலாம். இது எதுவுமே பண்ணல. இப்போ தான் செருப்பால் அடித்த மாதிரி கேட்குறாங்க எல்லாருமே. இத்தனை பேர் கேட்கறதுனால ஐயாவுடைய அதிகபட்சமான ஒரு தார்மீகமாக என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு கமெண்ட்டை போட்டு பின் பண்ணி விட்டார்ல, மன்னிச்சிருங்க, லாட்ஸ் ஆஃப் லவ். எவனா கேட்டாங்க லவ்? யாராச்சும் இர்ஃபான் கிட்ட கேட்டாங்களா? எங்களுக்கு வேஷ்டி இல்லை, வேஷ்டி கொடுங்க, எங்களுக்கு புடவை இல்லை, புடவை கொடுங்கன்னு சொல்லி 10,000 15,000 நீ செலவு பண்ணிட்டு அந்த வீடியோவில் 1 லட்ச ரூபா நீ சம்பாதிக்கிற. அதுக்காகத்தான் அந்த வீடியோ. ஒரு விஷயத்த நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட யாசகம் வாங்குறாங்கன்னு வச்சுப்போமே, அதை பிச்சைன்னு கூட சொல்லக்கூடாது. யாசகம் வாங்குறாங்க அப்படின்னாலுமே நீங்கள் யாசகம் கொடுக்குறீங்கல்ல, அந்த நபருடைய கண்ணியத்தை நீங்கள் எந்த விதத்துலையும் குறைச்சிடக்கூடாது. அவங்களுடைய கண்ணியம் கெடாத வகையில் தான் நீங்கள் யாசகமே கொடுக்கணும். இதுதான் எல்லா மார்க்கமும் நமக்கு கற்பிக்குது. ஒன்று கடவுள் மேலே பயம் இருக்கணும், இல்லை கடவுள் மேலே பக்தி இருக்கணும். ரெண்டுமே இல்லை. திடீர் பணக்கார புத்தி, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்தில் குடைபிடிப்பான் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு பணம் வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, இந்த மாதிரிலாம் ஆடிக்கிட்டு இருக்கிறது. இவனை விட இவனுக்கு அப்பன்லாம் இருக்காங்க, தொண்டு செய்யறதுல, மக்களுக்கு உதவுறதுல அப்பனுக்கு அப்பன்லாம் இருக்காங்க. யாரும் இந்த மாதிரி விளம்பரம் பண்ணிலாம் கொடுக்கல. சரி கொடுக்குறீங்க, விளம்பரம் பண்ணுங்க. நீங்கள் விளம்பரம் பண்ணுறதுக்கான நோக்கம் எப்படி கூட நீ சொல்லிட்டு போ, இதை பார்த்து ஒரு 4 பேர் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுத்தேன்னு கூட சொல்லிடு. ஆனால் அப்படி நீ ஒரு விஷயத்த பண்ணுற அப்படின்னா மனிதாபிமானம்னு ஒன்று இருக்கணும்ல. நீ வர்றவங்களை எப்படி நடத்துறன்றது ஒன்று இருக்குல்ல. எல்லாருக்கும் என்ன கோவம் அப்படின்னா தொடர்ச்சியாக இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு இர்ஃபான். ஆனால் இர்ஃபானை நோக்கி எந்த விதமான சட்டப்பூர்வ நடவடிக்கை இல்லையே. இதை ஒரு சாதாரண மனுஷன் பண்ணால் இந்நேரத்துக்கு என்ன நடக்கும்? அதுலேயும் பாருங்க, இவன் போய் கொடுத்ததுல பாதி பேர் இஸ்லாமிய சகோதரர்கள் தான். அங்கே யாசகம் வாங்கிட்டு இருக்கிறது பாதி பேர் முஸ்லிம்ஸ் தான்.
அப்போ நீ என்ன உன்னுடைய மார்க்கத்துக்கும் நீ உண்மையா இல்லை, உன்னுடைய தோழர்களுக்கும் நீ உண்மையா இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கும் நீ வந்து கண்ணியமா இல்லை, உன்னுடைய வீடியோஸை பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நீ வந்து கொஞ்சம் கூட நீ கண்ணியமா இல்லை. இந்த மாதிரியான ஆட்களை தான் நம்ம என்ன பண்ணுறோம், வளர்த்து விடுறோம். இங்கே இந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸை ஃபாலோ பண்ணுற மக்கள் நீங்கள் திருந்தணுங்க. இவனுடைய புத்தி எங்கே நமக்கு புலப்படும் அப்படின்னா, ஒரு அம்மாவை ஏற்றிட்டு ரிப்போர்ட்டில் தான் இருக்குது, ஒரு அம்மாவை ஏற்றிட்டு அவங்க இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கு முதல் உதவி கொடுக்கணும்னு கூட வந்து கொஞ்சம் கூட மனசு இறங்காத ஒருத்தன் ஏற்றிட்டு காரை டிரைவ் பண்ணிட்டு போயிருக்கான். சரி நம்ம ஏற்றிட்டோம், அந்த உயிரை காப்பாற்றணுன்ற ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மனிதாபிமானம் இவனுக்கு இல்லைல்ல. காரை எடுத்துட்டு போயிருக்கிறான், அங்கே நிப்பாட்டாமல் போயிருக்கிறான். அப்போ இவன் எப்படிப்பட்ட ஒரு கொடூர புத்தி உள்ள ஒரு பர்சனாக இருப்பான். இவனுக்கு எங்கே இறக்கம்லாம் இருக்கும், இவன் பண்ணுறதுலாம் மனசார எங்கேருந்து பண்ணுறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாமே விளம்பரத்துக்கு தான். பிரியாணி கொடுக்குறதும் வீடியோ போடுறது எதுக்கு, அதில் ஒரு லட்ச ரூபா வரும். புரியுதுங்களா? இதுல இருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கணும் இர்ஃபான்னா யார், எப்படிப்பட்ட ஒரு மனநிலை கொண்ட ஒரு பர்சன். ஏன்னா உனக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்கா, உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி இருக்கா, உனக்கு மட்டும்தான் குழந்தை இருக்கா, அவங்க மட்டும்தான் அந்த பூமியிலேயே ரொம்பவே சுத்திகரிக்கப்பட்ட ஆத்மாக்களா? மற்றவங்களாம் என்னப்பா, மற்றவங்களாம் என்ன? காருக்குள்ளே நீ ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சினா அங்கே இருக்கிற, முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு யாரோ ஒருத்தர் ரொம்ப கொடுக்குறாங்க, அது என்னன்னு கூட அவனுக்கு தெரியாது, ஆனால் அது நமக்கு வேணும், நமக்கு அது தேவைப்படும். 10 பேர் அங்கே இருக்கிறாங்கன்னா நம்மகிட்ட 5 பொருள், அவங்க ஒரு 5 பொருள் தான் அவங்க வச்சுருக்காங்கன்னா அந்த 5 பொருள் நம்மள ஒருத்தருக்கு கிடைக்கணுன்றதுனால மக்கள் அப்படி தான் வருவாங்க. நீ தான் என்ன பண்ணியிருக்கணும், உன் காரை ஓரமாக நிப்பாட்டி அவங்களுக்கு வந்து லைனில் நிற்க வச்சு நீ கொடுத்துருக்கணும். இதில் அவன் காரினுடைய மிரர், ஃப்ரண்ட் மிரர் வந்து சைட் மிரர் இருக்கும்ல, அதை வளைச்சிட்டாங்களாமா, அதை காட்டுறான். ஐயோ என் காரை பாருங்க, ஏன்டா நீ தான் பணக்கார பருப்பாச்சே, மாதத்துக்கு ஒரு கார் மாற்றுவியே என்ன? இப்போ கையெல்லாம் பொறாண்டிட்டாங்களாம், அவங்க ஒய்ஃபுடைய கையெல்லாம் பொறாண்டி விட்டாங்களாம். வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்குன்னு பேசுவீங்களா நீங்கள்? கொடுக்குறவனையும் அவனுடைய தன்மானத்தையும் அவனுடைய ஒரு மாண்பை கெடுத்து அவனை மோசமான ஒரு ஆளா அவனை காட்டி அவனுக்கு நீ யாசகம் கொடுத்து என்னடா அதில் உனக்கு ஒரு அரிப்பு? சரி நீ நல்லது தான் செய்கிற அப்படின்னா உன் வீடியோவில் ஒரு வார்த்தை, இத்தனை மக்கள் வந்து தங்க வீடு இல்லாமல், உண்ண உணவு இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த நிலைமை மாறணும், அரசாங்கம் இதுக்கான செயல் திட்டங்களை கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை நீ உன் வீடியோவில் சொல்லியிருக்கலாமே. அப்புறம் என்ன நீ வந்து சமுதாய தொண்டு நீ என்ன செய்கிற? அந்த வீடியோவில் உன்னுடைய உள்நோக்கம் நல்ல நோக்கம்னு எப்படி நாங்கள் எடுத்துக்கிறது? முழுக்க முழுக்க வணிகம், முழுக்க முழுக்க பிஸ்னஸ், கண்டென்ட் பைத்தியம் முடிச்சு அலையிறாங்க. இர்ஃபான் மாதிரி பல பேர் இருக்காங்க, ஆனால் இர்ஃபான் மாதிரியான ஆட்கள் நீங்கள் வந்து ஒரு உயரத்தில் இருக்கீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கணும். சின்ன பசங்களாம் காரி துப்புற மாதிரி நடந்துக்க கூடாது. எப்படிப்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் இயற்கை நினச்சிச்சுன்னா நம்ம ஒன்றுமே கிடையாது. புரியுதா இர்ஃபான்? ஒரு செகண்ட் போதும், ஒரு நிலநடுக்கம், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நிலநடுக்கம் வந்தால் நீங்கள் எவ்வளோ உச்சியில் இருந்தாலும் கீழே வந்து தான் ஆகணும். இயற்கைக்கு முன்னாடி அனைவருமே சமம் தான். அது மோடியாக இருந்தாலும் சரி, அம்பானி அதானியாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய பெரும் பெரும் பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஏழை மக்களாக இருந்தாலும் சரி, நீயாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, இயற்கைக்கு முன்னாடி எல்லாரும் சமம் தான். கொஞ்சமாச்சும் பயபக்தியோட நடந்துக்கோங்க. இல்லாதவங்களை என்றைக்குமே பழிக்காதீங்க. இல்லாதவங்களுக்கு கொடுக்கவும் உங்களை யாரும் கேட்கல. கொடுத்தா மனசார கொடு, இல்லைன்னா கொடுக்காது, தயவுசெய்து கொடுக்காது. அவங்கள அசிங்கப்படுத்தாதீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை திருப்பியும் பேசுகிறதுக்கான ஏன் வந்துச்சு அப்படின்னா, பார்வதி அவர்கள் கேட்ட விஷயம் வந்து ரொம்பவே நியாயமான விஷயமா இருந்தது. அதுக்கு பார்வதியை போட்டு கலாய்க்கிறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். பார்வதி மேலே 1000 முரண்கள் இருந்தாலும் இந்த விஷயத்தில் பார்வதி கேட்ட கேள்வி மிக மிக நியாயமானது. கூட இர்ஃபான் கூட வீடியோ எடுத்த, இர்ஃபானுடைய வீடியோவில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒருத்தர் கூட இர்ஃபான் பண்ண இந்த விஷயத்தை கண்டிக்கலை, பார்வதி தவிர. நான் அவங்க வீடியோ மட்டும்தான் நான் பார்த்தேன். வேற யாராச்சும் பேசியிருந்தா நல்லது, ஆனால் பேசலை. அப்படிப்பட்ட ஒருத்தவங்களை நீங்கள் தேவையில்லாமல் அந்த ஒரு பரதேசிக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இவங்களை இந்த மாதிரி பேசாதீங்க, அது வந்து தப்பு. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.